அடுத்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அதேமாரி பண்ணணும். சரிங்களா, ப்ளே பண்ணி காட்டுறேன். இது ஒரு எஃபெக்ட் இருக்குது, இந்த ஒரு எஃபெக்ட் இருக்குது, இப்படி ஜூம் எஃபெக்ட் இருக்குது, நிறைய எஃபெக்ட் இருக்குது. சரிங்களா, ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவுக்கு மேலே வேணும்னா, இல்லை ப்ரோ எனக்கு வீடியோக்கு மேலே வேணாம்னா வெளியே ஒன்று பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியே வேணும்னா நான் அப்படி இருந்தால் வெளியே வந்துடுறேன். சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்கோல் தான் வேலையை. உங்களுக்கு தேவையில்லாத வீடியோஸ்லாம் வந்து தேவையில்லை. இப்போ எனக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகாத வீடியோ, இப்போ ரோடு ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னா கிளம்பும் போது எடுக்கணும்னா இந்த இடம் வந்து இந்த கத்திரிக்கோல் இருக்கும், அதை நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாகம் இருக்கும், அந்த பாகம் வந்து இந்த டிலீட் ஆப்ஷனுக்கு வந்து டிலீட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோஸ் போயிடும். இப்போ வந்து நான் ஸ்ட்ரைட்டாக வீடியோ கிளம்புற மாதிரி இருக்கும் பைக்லேருந்து. இப்போ அப்படியே எனக்கு ஷார்ட்கட் வேணும்னு கேட்டிங்கன்னா, இதில் அந்த கத்திரிக்கோல் ஒரு போட்டிங்களா, என்ன பண்ணுங்க, அந்த வீடியோ கிளிப்பை கீழே தள்ளி விடுங்க, அது டெலிட் ஆகும். அது ஒரு ட்ரிக்கு. சரிங்களா, அதுக்கப்புறம் எஃபெக்ட் சொன்னல, அந்த கத்திரிக்கோலில் எந்த இடம் எஃபெக்ட் வேணுமோ அதில் ஒரு போடுங்க. போட்டு ப்ளஸ் ஐக்கன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தமாரி எஃபெக்ட்ஸ்லாம் வரும். சரிங்களா, அங்கே பாருங்கள், தலைக்கீழே தான் குதிப்பேன் பார்த்தீங்களா, இதேமாரி ரவுண்ட் எஃபெக்ட்டு. சரிங்களா, அது வந்து வீடியோ எஃபெக்ட்டு, வீடியோக்கு மேலே போடுறது லேயர் மாரி. இது வந்து ப்ளஸ் ஐக்கன்லேருந்து ஒரு அடுத்த கிளிப்புக்கு இன்னும் டிரான்சாக்ஷன் இருக்கோ அது கொடுத்தா நல்லாயிருக்கும். சரிங்களா, அங்கே பாருங்கள், அடுத்த கிளிப்புக்கு வீடியோ வந்து இதுமாரி மாற்றிக்கலாம். அதுதான் இந்த எஃபெக்ட்ஸு. சரிங்களா, இப்போதைக்கு நான் வந்து ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகே, இது கிளிக் பண்ணிட்டு அவ்வளோதான். இப்போ அந்த பாக்ஸில் பாருங்கள், அந்த எஃபெக்ட்டு உக்காந்துடுச்சு. அதேமாரி தான் உங்களுக்கு தேவையான இடம் வந்து கத்திரிக்கோல் ஒன்று போட்டு எஃபெக்ட்டு மொத்தமாக நீங்கள் தேவையில்லாத வீடியோஸில் இந்த கத்திரிக்கோலை வச்சு டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துட்டு எஃபெக்ட் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சரிங்களா, இப்போ வந்து ஃபுல் வீடியோ வச்சுக்கிறேன். அப்புறம் டிலீட் ஆப்ஷன் பார்த்தாச்சு. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பாகம் நான் கிளிக் பண்ணிடுறேன். எந்த பண்ண போனீங்க இந்த பாகை கிளிக் பண்ணணும். சரிங்களா, இதை கிளிக் பண்ணால் மட்டும் தான் அந்த ஸ்பீடு ஒர்க் ஆகும். இப்போது பாருங்கன்னா நான் நார்மலாக போகுது. இப்போ ஸ்பீடை வந்து நான் கம்மி பண்ணுறேன். மொத்தம் 5 பால்ஸ் இருக்குது. அந்த 5 பாலை கொஞ்சம் ஒரு பாலை கீழே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் ஸ்லோ மோஷன் போதா. இது வந்து ரொம்ப இப்போ பாருங்கள் ஸ்பீடாக போகும். முக்கியமான ஏரியா ஸ்லோவாக போய்ட்டு ஸ்பீடாக போய் அப்படி ஸ்லோவாக ஸ்லோ மோஷன்லாம் நறுக்குன்னு பண்ணலாம் நீங்கள். சரிங்களா, பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதாவது கீழே இருக்குன்னா ஸ்லோவாக போவோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, மேலே எத்தனை ஸ்பீடாக வேணால் கூட ஸ்பீடு அங்கே பாருங்கள், அப்படியே அவ்வளோதான். இது பண்ணிக்கலாம். ஸ்லோ மோஷன் வீடியோ வேணால் கண்டிப்பாக நான் தனியாக போடுறேன், அதுக்கு தான் ஸ்பீடு. அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட், இந்த வீடியோக்கு எனக்கு சவுண்டு வந்து 100ல் எனக்கு எக்ஸ்ட்ரா சவுண்டு வேணும்னா மினிமம் 110 தான் வைப்பேன். 150 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் காது கிளியும், கிளியரிட்டியாக இருக்காது. 110 வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்புறம் பிஜிஎம்னா அது கீழே நீங்கள் ஆட் பண்ணால் மட்டும் தான் வரும். அதாவது பிஜிஎம்னா சாங்ஸ் என்ன ஆட் பண்ணணும். சரிங்களா, இப்போதைக்கு நான் மியூட்டில் போட்டேன், அதனால் வந்து எனக்கு பார்த்துக்கலாம். வேணான்னா கம்மி பண்ணிக்கலாம், வேணுன்னா அதையும் பார்த்திக்கலாம். கிளிக் பண்ணிவிடுங்க, டிக் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எப்படின்னா, உங்களுக்கு இந்த ஸ்டார்டிங்கில் சவுண்டு வரல புஷ்ன்னு, அது வந்து எனக்கு கம்மியாக வரணும்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா என்னை வீடியோ கட் ஆகும். சரிங்களா, இதுதான். சரி, இது வேணாம். சரிங்களா, இதுவும் வேஸ்ட்டு தான், இந்த டூல்ஸ் எதுக்கு இருக்குன்னு. ஆனால் சில பேருக்கு யூஸ் ஆகும். அதாவது இந்த சவுண்டு வந்து இப்போ எடுத்தோடனே பைக் சவுண்டு செய்யுதில்ல, அது வந்து பொறுமையாக இதை சேட் ஆகணும். லாஸ்ட்டில் வந்து எனக்கு கம்மியாகனா இந்த ஆப்ஷன் இருக்குது. இப்போதைக்கு நான் கிளிக் பண்ணால் என்னோடய வீடியோ கட் ஆகிடும். சரிங்களா, இப்போ வந்து கிராப்பில் போய்டுங்க. கிராப்பில் வந்து அதே தான், மேலே என்ன பார்த்தோமோ அதே தான் கீழே இருக்கும். சரிங்களா, கீழே வந்து எல்லா சைஸாக இருக்கும், மேலே அதே தான் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இது எப்பவும் தெரியும், ரொட்டேட்டரு. ஓகேவா, அதுக்கப்புறம் மிரரு, லெஃப்ட் ரைட்டு வேணுமானு. ஓகேவா, அதுக்கப்புறம் அப்பு டவுனு, ஃப்ளிப்பு. இது வந்து ஃபுல்லு, அதாவது நீங்கள் சின்ன வீடாக இருந்தாலும் அது ஃபிட் பண்ணிக்குவோம். இப்போதைக்கு அந்த லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கிறதுனால எதுவும் பண்ணல. இது வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டு. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு பேக்ரவுண்டில் வந்து ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்டை கொடுக்குறேன். என்னடா ஒயிட் கலர் வரலன்னு கேட்டிங்கன்னா, 2 கை வச்சு இந்த வீடியோஸை சுருக்குங்க. அப்படியே இருங்க பாருங்கள், 2 கை விரலை வச்சுக்கிட்டு சுருக்கினா பேக்ரவுண்டில் வந்து பின்னாடி வந்து பேக்ரவுண்டு மாறும். இது நெக்ஸ்ட்லி ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு, ரீல்ஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு அது யூஸ் ஆகாது. இப்போதைக்கு வெளியே வந்துடுறேன், அதோட வேலையை அதுதான். சரிங்களா, அப்புறம் வந்து இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரேமு.
ஃப்ரேம்னா இப்போ நம்ம பேக்ரவுண்டில் ஃபோட்டோஸ் பார்த்தோம், இது வந்து ஃப்ரேம். இப்போ பாருங்கள், ஒயிட் கலர் கொடுக்குறேன் சரிங்களா. இது வந்து அந்த வீடியோக்கு மட்டும் ஃப்ரேம், அதுதான் அந்த ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஒரு கையில் மைக் வச்சுட்டு பேசுகிறேன்னா அது வந்து ஒர்க் பண்ண முடியல சரிங்களா. இதை யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளர் ஆப்ஷன் இருக்குது. பிளர் ஆப்ஷன்னா இந்த வீடியோக்கு மேலே பிளர் எவ்வளோ வேணுமோ சரிங்களா. அதேமாரி இந்த ஃபுல் வீடியோ பண்ணக்கூடாது, இந்த குறிப்பிட்ட வீடியோஸ் மட்டும்தான். குறிப்பிட்ட வீடியோனா ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ இருக்குல்ல, எனக்கு அதை வீடியோ பிளர் பண்ணோன்னா இந்த பிளரை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஏதாச்சும் ஒரு எஃபெக்ட் கொடுத்துட்டு திடீர்னு உங்கள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாக யாரை பார்க்குறாங்கன்னு நினச்சின்னா அந்த பிளர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா அந்த வீடியோ கிளிப் மட்டும் பிளர் ஆகும் சரிங்களா. இதுதான் எஃபெக்ட் கொடுத்தது, அதுதான் அந்த பிளர் ஆப்ஷனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூம் எஃபெக்ட்டு. ஜூம் எதுக்குன்னா உங்களுக்கு இன் ஜூம் அவுட் ஜூம் இருக்குது. இப்போ இன் ஜூம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விரலை வச்சு தான் பண்ணணும் சரிங்களா. இப்போதைக்கு மைக் வச்சுருக்கேன், பண்ண முடியாது, அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இன் ஜூம்னா நீங்கள் வந்து கையை வச்சு இது பண்ணது சரிங்களா. இப்போ வந்து ஒர்க் ஆகலை எனக்கு சரிங்களா, மைக் வச்சுன்னு பேசுறதுனால செட் ஆகலை ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து ஆடியோ, இப்போ இந்த வீடியோவில் வந்து எனக்கு ஆடியோ மட்டும் வேணும் ப்ரோ கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆடியோ இருக்கா, இது ஆடியோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆடியோ வந்து வேறு ஏன்னாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குறிப்பிட்ட நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்க போகிறீங்க, ஒரு வீடியோ பார்த்துட்டேன் ப்ரோ, எனக்கு வந்து அந்த ஆடியோ மட்டும் வேணுன்னா இந்த இதில் விஎனில் கொடுத்துட்டு ஆடியோ வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி உங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து ஆட் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த எக்ஸ்ட்ரா ஆடியோ சரிங்களா. இப்போதைக்கு நான் எடுக்கலை, டெலீட் பண்ணிட்டேன். இது வந்து ஆட்டோ கேப்சர், இது நெட்டு வேணும். இது வந்துன்னா நீங்கள் பேசுகிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக தமிழில் டைப் பண்ணி கீழே வந்து சப்டைட்டெல்லாம் வரும். அது செம்ம ஃபியூச்சர் இப்போ தான் கொடுத்துருக்காங்க. முன்ன எல்லாத்துலேயும் சில இதெல்லாம் கொடுத்துட்டானுங்க சரிங்களா. இப்போ தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஏஏ வச்சு. அப்புறம் மவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எஃபெக்ட்டு, அவங்க தான் சொன்னால அவங்க தெரிஞ்சவங்க யாருன்னா இங்கே போகிறாங்க, இந்த போகிறாங்க, அதோ இங்கே பாருங்கள், இது போகிறாங்கன்னா இல்லை நேம் பிளேட்டு தெரியக்கூடாது, அது முக்கியமான ஏரியாவில் வந்து இதை வச்சுக்கலாம் சரிங்களா. அது டிஸ்டர்பன்ஸாக இருக்காது, நம்மளே தப்பிச்சாமல் இருக்கும். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை சம்பவம் நடக்குதுன்னா இங்கே நம்மளை யாராவது பார்க்குறாங்கன்னா இப்படி போலீஸு மறக்கிறாங்களா இப்படி பண்ணிக்கலாம் ஓகேவா. அதுதான் இந்த பிளேர் ஆப்ஷன் கொடுக்கலாம். இப்போதைக்கு வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன் ஓகேவா. அப்புறம் வந்து இது வந்து முக்கியமான இடத்துல ஜூம் பண்ணி காட்டணும், நேம் பிளேட் தெரியுது, ஆட்டோ இதுமாரி முக்கியமான ஏரியா வந்து ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி ஸ்டிக்கர்ஸு, அது ஃபன்னாகவும் இருக்கும், நமக்கு அது செட் ஆகாது. பட் நீ வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள், எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. அப்புறம் ரிவர்ஸ், இந்த வீடியோ வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படின்னா இப்போ ஃப்ரண்ட்டில் எப்படி போதா, இப்போ அப்படியே வந்து வீடியோ ரிவர்ஸில் வரும், இதுதான் ரிவர்ஸ் ஓகேவா. அப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா என்னடா இது, அதான் ஆயிடுச்சு, அண்டு கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணுது, ஆனால் நான் இந்தமாரி டூல்ஸ் நான் யூஸ் பண்ணல. நான் என்ன பண்ணுது, இந்த வீடியோ கிளிப் காணாமல் போதா, கட் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக, டபுள் கட்டிங் சரிங்களா. அங்கே பாருங்கள், அதேமாரி டைமுக்கு 1 செகண்டுக்கு கட் பண்ணுது. இப்போ நான் அண்டு கொடுக்குறேன், அந்த முழு வீடியோ பார்த்தீங்களா கட் பண்ணுது, இது ஆட்டோ கட்டிங் போல் சரிங்களா. யூஸ் பண்ணிங்க. இது ஃபார்வேர்டுக்கு பார்த்தீங்கன்னா வெளியே போய்டுன்னு நினைக்கிறேன், வெளியேவா என்னன்னு பார்க்கலாம். இந்த ஃபார்வேர்டு வந்து எதுக்குன்னு தெரியல, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. எல்லா டூல்ஸும் நான் சொல்லி கொடுத்துட்டேன் சரிங்களா. உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிச்சா எனக்கு தெரியல, கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயங்கள் வந்து புரிஞ்சால் மட்டும் சரிங்களா. ஏன்னா பேசிக் தான், இந்த டூல்ஸ் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு கச்சாமச்சானே நீங்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. மற்றபடி நான் அடுத்த வீடியோ ப்ரொஃபஷ்னல் வீடியோ எடிட்டிங், ஒரு யூடியூபர் வந்து எப்படி எடிட் பண்ணுறது நான் அதில் சொல்லித்தரேன் சரி. இதில் எனக்கு என்ன ஃபால்ட் ஆகுதுன்னா மைக்கு நான் ஒர்க் ஆக மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இப்போ நான் அந்த ஃபார்வேர்டு கொடுத்தேன், இது புதுசமாக எனக்கு ஒர்க் ஆகலை. அப்புறம் வந்து இதை கொடுத்தேன்னா இந்த கிராப்பும் இதுவும் நான் கொடுத்தேன்னா மைக் ஒர்க் ஆக மாட்டேது சரிங்க. இந்த டூல்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, மிச்சம்லாம் நான் அப்புறமா சொல்லித்தரேன் ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து சேவ் வீடியோ சரிங்களா. இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது, மேனுவல் இருக்குது, ஆட்டோனா ஆட்டோமேட்டிக்காக 1080p 60 fps, ஃபைல் சைஸு 40 MB இருக்குது. நீங்கள் மேனுவல் போனோம்னா
என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு 4K வேணுன்னா 4K கிளிக் பண்ணிக்கோங்க. எஃப்பிஎஸ்னா 60 எஃப்பிஎஸ் வச்சுக்கிட்டு பிட்ரேட்டு முக்கியம் ஃப்ரெண்ட்ஸுங்களா. பிட்ரேட்டு கொடுத்துட்டிங்கன்னா அதிகமாக உங்களோட ஃபைல் வந்து இங்கே மொத்தம் ஃபைல் காட்டும். மினிமம் 10 நிமிஷம் வீடியோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எப்படியோ ஒரு 2 GB ஒரு 4K வச்சிங்கன்னா 3 GB வரும். சரிங்களா. அதெல்லாம் வேணான்னா நார்மலாக டீசெண்டாக நான் என்ன பண்ணுவேன்னா 1080 வச்சு 60 எஃப்பிஎஸ் வச்சுட்டு பிட்ரேட்டு மட்டும் இந்த பாக்ஸில் பாருங்கள் ஒரு 15 வச்சுப்பேன். ஒரு செகண்டுக்கு 18 பிட்ரேஸ். சரிங்களா. அதை வச்சுட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து லோடிங் ஆகும். சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா ஃபைலும் எடிட் பண்ணிட்டீங்க, திடீர்னு எனக்கு வெளியே போகிற வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. எனக்கு வெளியே போகிற வேலை இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, எங்கள் வீட்டில் ஏதோ கூப்பிட்றாங்க, கடைக்கு போகிறாங்க, சாப்பிட போகிறேன், குளிக்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா இந்த பட்டனை அழுத்தி விட்ருங்க. அவ்வளோதான். உங்கள் ஃபைல் வந்து இந்த பத்திரமா இங்கே ஃப்ரண்ட்டில் வந்துடும். சரிங்களா. நீங்கள் என்ன பண்ணி ஹோம் பேஜை கிளிக் பண்ணிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து விஎன் ஓப்பன் பண்ணுறீங்க, அதை கிளிக் பண்ணுறீங்க, ப்ராஜெக்டாக கண்டினியூ பண்ணுறீங்க. ஸோ இதுதான் அந்த பெஸ்ட் ஆப்ஷன். டைம் உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா. இல்லைனா ஒன்றா ஆப்ஷன் இருக்கும், உள்ளே போயிட்டு மறுபடியும் நியூ ஃபோல்டரை கொடுத்துட்டு அது பேர் பண்ணிக்கிட்டு டைம் அதிகமாக இருக்கும். சரிங்களா. மொத்தம் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துட்டேன். சரிங்களா. நல்லா முடிஞ்ச வரைக்கும் பேசிக் டூல்ஸ் எல்லாத்தையும். சரிங்களா. நீங்கள் பார்த்துக்கோங்க, பார்த்து சூப்பராக எடிட் பண்ணுங்கள். சரிங்களா. அப்புறம் வந்து அந்த விஜய் எடிட்டர் சேனல் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இருக்க எல்லா டூல்ஸும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நான் உங்கள் எடிட்டர் விஜய். சரி, ஓகே, பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க. ஓகே, பாய் பாய்.